இரத்த தானம் பண்ணியவருக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைத்ததா? இரத்த தானம் பண்ணிய ஒருவருக்கும் 50 தினார் விகிதம் குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தால் கொடுக்குறாங்களா? வீடியோட கடைசியில் ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 12% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 48% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 38% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 16% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 969 ரூபாய் 50% வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 278 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. ரேட்டும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி தான் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலைமானி அல் முகஸ்ஸம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சில் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் இந்தியா இலங்கைக்கான ரேட்டும் நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷாஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றதை மறக்காம கமெண்டில் தெரிந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 577 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 507 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 827 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 436 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 தினாரில் தங்க விலை குறைஞ்சிருக்குது முன்னாடி இருந்த ரேட்டை விட. ஃபிர்தௌஸ் பகுதிகளில் துயர சம்பவம். பனிப்பெண் ஒருவர் மேலே இருந்து கீழே விழுந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. பனிப்பெண்கள் ரொம்ப கவனம். அதே போல் இதோ பினை தல்கார் பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு.
பலரும் கைது, 400க்கும் அதிகமான விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது. இதோ டிரைவர்களுக்கான மிக முக்கியமான அவேர்னஸ். அதே போல் தூசிக்காற்று இன்று நாளை வரைக்கும் தொடரும். கண்முன்னே வாழ்ந்த இடம் அழிந்து போகும் துயரம் தைமா சைபியா. அதே மாதிரி வீதிகளுடைய புனர்நிர்மாணம் ஆரம்பம். 30வது ரிங் சாலையில் இடதுபுற பகுதி ஓபன் ஆகி வலதுபுற பகுதி வேலை ஆரம்பம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்கள் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வெற்றியாளர் ஆகலாம். அது பற்றிய மேலதிக தகவல்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் குவைத்துடைய வானிலை அவதான மையம் 1000 அடிக்கும் தெரிவு நிலை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பாலைவன பகுதிகளை அண்மித்த வீதிகளில் மணலையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனம். குறிப்பாக வீதிகளில் நடமாடக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். தூசி காற்று எந்த நேரத்தில் வேணாலும் மணல்களை உங்களுடைய முகத்தில் அள்ளி வீச வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மிக திடுக்கிடும் ஒரு முக்கியமான பயமுறுத்தும் தகவலை மீண்டும் வெளியாகி இருக்குது. மீண்டும் தலை காட்டும் கொரோனா தொற்று. சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து பகுதிகளில் மீண்டும் கொரோனா தொற்று உருவாகி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூரில் 14,200 பேருக்கு பாதிப்பு என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க உலக சுகாதார மையம், கொரோனா தொற்று இந்த உலகத்தில் அழியாத ஒரு தொற்றாக இருக்கும், காலத்துக்கும் இது நீடித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. எந்த மாதிரியான சூழல் இனி வரும் காலங்களில் உருவாக போகுதுன்னு தெரியலை. ஆனாலும் வெளியில் போய் வந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டல்களுக்கு போனாலும் சரி, ரிட்டர்ன் வந்ததுமே கை கால் முகங்களை கழுவுறத தயவு செய்து கடைப்பிடிச்சுக்கோங்க. குறிப்பாக சமூக இடைவெளிகளை தொடர்ந்தும் பேணுங்க. மிகவும் துயரமான ஒரு சம்பவம் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் நடந்திருக்குது. பணிப்பெண் ஒருவர் டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீட்டில் ஜன்னல் மாடியிலேருந்து ஜன்னலில் முதலாவது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து அவங்கள மீட்டு பலத்த காயங்களோட மருத்துவமனைக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடமை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க மக்களே. இந்த ஜன்னல்களை துடைக்க வெளியில் போகிறது, ஜன்னலுக்கு வெளியால் போய் நின்று துடைக்கிறது, அதே மாதிரி இந்த ஜன்னலால் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் உங்களை யாரும் தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தலை சுற்றி நீங்கள் கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜன்னல்களுடைய பிடிமானம் போதாததால் கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தைமா சுலைபியா பகுதிகளில் தொடர்ந்தும் சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பம். ஒவ்வொரு வீடுகளையும் உடைச்சி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் சாதாரணமாக வாழ்ந்த இடம், பூர்வீகமாக அவங்க வாழ்ந்த இடம் இப்போ கண் முன்னாடியே சுக்குநூறாகிறது. உண்மையிலேயே ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு விடயம். சுலைபியா தைமாவில் இருக்கக்கூடியவங்க எந்த நேரமும் தயாராகவே இருங்க. பினைதல்கார் பகுதிகளில் திடீர் சோதனை. உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி சோதனையால் பல விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது. 474 போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் 5 முகாலஃபீன் இல்லை கானோன் இல்லை காமா இல்லாதவங்க பிடிபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பணிச்சட்டத்தை மீறியவர்களும் பிடிபட்டிருக்கிறாங்க.
முடிந்த வரைக்கும் தயவு செய்து இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் தொடர்ந்துமே இனி வரும் நாட்களில் சோதனைகள் தீவிரமாகும் வாய்ப்புகள் இருக்குது. சாரதிகளுடைய முக்கிய கவனத்திற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ கேமராவுடைய தொழில்நுட்பம் குவைத்தில் அதிகரிச்சிருக்கிறது. பாருங்கள், யூடர்ன் வந்து அங்கனைக்கு போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யூடர்ன் பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உடனே ஸ்கேன் பண்ணி கேமரா பதிவாகிறது. அதே மாதிரி சீட் பெல்ட் அணியாமல் முன்னுக்கு குழந்தைகளை வச்சுட்டு போனால் அது கூட அழகாகவே டிடெக்ட் ஆகுது. உடனே ஸ்கேன் பண்ணி முன்னாடி வந்து குழந்தை இருக்குது, பாதுகாப்பு இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்கேன் பண்ணி உடனே வாகனத்துடைய இலக்கத்தோட டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணிடுது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போனாலும் சரிதான், சீட் பெல்ட் போடாமல் போனாலும் சரிதான், இரண்டுக்கும் சேர்த்தே முகாலஃபா. ஒன்று சீட் பெல்ட் போடாதது, இன்னொன்று மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணது, இரண்டுக்கும் சேர்த்து முகாலஃபா வரும். அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல்களில் நீங்கள் லைனை விட்டு போயிட்டீங்க, சிக்னலில் கட்டாயமாக சிக்னலில் போய் ஆகணும். ஆனால் நீங்கள் சிக்னலில் போகாமல் சைடில் வந்துட்டீங்க, ஆனால் இப்போ சிக்னலுக்குள்ளே என்ட்ராகி ஆகணும். அப்படின்றதால என்ன செய்கிறீங்க, முன்னாடி கொண்டு வந்து சைடில் சொருவீங்க. அப்படி பண்ணினாலும் இப்போ ஸ்கேன் பண்ணும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி ரெஹாப் பகுதி, ஃபர்வானியா பகுதிகளில் வீதி புனர்நிர்மாண பணிகள் வந்து தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பல வீதிகள்லையும் இனி வரும் நாட்களில் புனர்நிர்மாண பணிகள் விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு பணி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஃபேஹில் அதிவேக சாலை, ஃபேஹில் பக்கம் இருந்து குவைட் சிட்டி போகக்கூடிய 30வது ரிங் ரோட்டில் ரொமைத்தியா, சல்வா, பயான் மிஷரப் பகுதிகளில் இப்போது 2ஆம் கட்ட பணி ஆரம்பமாக இருக்குது. ஒரு சைடு முதல்ல முடிச்சுட்டாங்க, இப்போ இடது பக்கம் முடிச்சுட்டு வலது பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இரத்த தான முகாமில் ஒவ்வொருவருக்கும் 50 தினார் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து வெளியாகி இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இலங்கை தூதுவர் மற்றும் போலந்து நாட்டு தூதுவர் மற்றும் இன்னும் பல பிரமுகர்கள், அதே போல் எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளான இந்திய உறவுகள் அப்படின்னு பலருமே கலந்து கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஐயூப் சகோதரர் தான் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். டிரான்ஸ்போர்ட்டுக்காக மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சார். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அவரையும் ஞாபகப்படுத்தணும். முக்கியமாக அமித் மதுசங்கர் மற்றும் இன்னும் சிலருடைய அனுசரணையுடன் இது 5வது தடவையாக இந்த இரத்த தான முகாம் நடக்குது. முதலாவது இந்த இரத்த தான முகாம் பற்றிய சில பெனிஃபிட்களை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இந்த இரத்த தானம் பண்ணினவங்களுக்கு ஒருவேளை இரத்தம் தேவைப்பட்டாலும் அவங்களுடைய இரத்தத்தை அவங்க திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ள முடியும். நேற்று அந்த மாதிரி சில சம்பவங்களும் வந்துச்சு. சிலர் வந்து மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. சிலருக்கு வந்து அந்த இரத்தம் உடனே கம்மியாகினதால் அவங்களுடைய உடம்புல இரத்தம் சுரக்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மயக்க நிலையாக இருக்குது அப்படின்னு இரத்தம் கொடுத்ததால தான் அப்படி ஆகிருக்குது. நீங்கள் உடனே உங்களுடைய இரத்தத்தை மறுபடியும் உங்களுக்கே பாய்ச்சி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய இரத்தத்தையே மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. அதே போல் உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வாகன விபத்துக்கள்லையும் நிறைய பேருக்கு வந்து இரத்தப்போக்குகள் ஏற்படுறதால இரத்தம் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஏன் நம்மளுக்கு கூட சில நேரங்களில் நம்மளுடைய இரத்தமே உபயோகப்படலாம். அதே போல்
இந்த இரத்த தானம் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய சிவில் ஐடியை கொடுத்து அவங்க என்டர் பண்ணும்போது குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தில் அது என்டர் ஆகும். நேற்றைய தினம் எனக்கு அயூப் சகோதரர் தான் இந்த தகவலை சொன்னார். ஆனால் அதை நான் தேடி பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒருத்தரை குற்றவாளியாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், கொலை குற்றம் போன்ற ஒரு குற்றவாளியாக ஒருத்தரை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய டீட்டெயில்ஸ் பேக்ரவுண்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் பல தடவை குவைத்தில் இரத்த தானம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற அந்த அடிப்படையில் இவர் அந்த தவறை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு அவரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பலதரப்பட்ட பெனிஃபிட்ஸ் உண்மையிலேயே இந்த இரத்த தானம் முகாமில் இரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே போல் ஒருவருக்கு 50 தினார் வீதம், அதாவது ஒரு இரத்த பேக்கெட்டுக்கு 50 தினார் கொடுக்குறாங்களாம். அந்த பணத்தை எல்லாம் அமித் மதுசங்க ஆட்டையை போட்டுடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று வெளியாகி இருந்துச்சு. உண்மையிலே அந்த மாதிரியான பணம் கொடுக்குற சிஸ்டம் எதுவுமே குவைத்தில் இல்லை. இது ஒரு தானம் பண்ணிவிட்டு பணம் கேட்கலாமா, அடுத்தது பணம் கொடுப்பாங்களா அப்படின்றத பற்றி சாதாரணமாக சிந்திச்சு பார்க்குறவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நேற்றைய தினம் 7 மணியோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தும் 7:30 மணியாகி கூட அங்கே இன்னும் நிறைய பேர் இரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்றைய தினம் இந்த அவுருது உற்சவ அப்படின்ற அந்த நிகழ்வு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகள் இருந்ததால் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு கூட அவங்க பயந்து போயிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய வீடியோவிலையும் தொடர்ந்து நாம் தெரிவிச்சிருந்தோம். மக்களுக்கு நானும் பர்சனலாக வீடியோ போட்டிருந்தேன். பலருமே வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மாஷா அல்லான்னு நிறைய பேர் கலந்து சிறப்பித்து இருந்தாங்க. அதே மாதிரி இலங்கையர்களுடைய பெயர் லிஸ்ட், அதாவது இலங்கை என்ற வகையில் இரத்த தானம் டாப் 10 லிஸ்ட்டில் இரத்த தானம் பண்ணுற அந்த வரிசையில் டாப் 10 லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்குது இலங்கையினுடைய பேரும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பலருமே வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க, டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க அப்படின்னு பல சகோதரிகளும் கலந்து கொண்டிருந்தாங்க. தங்களுடைய பிழைப்பு, அதாவது தொழிலையும் விட்டுட்டு கூட ஒரு சிலர் வந்திருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த செயல்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில கம்யூனிட்டிகளும் இது பண்ணுறாங்க. அப்படி கிடைச்சாலும் தகவல்கள் கொடுக்குறேன். நீங்களும் பயன் பெறுங்க, பங்கு பெறுங்க. இதில் யாருக்கும் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. ஒரு சமூக சேவை, அவ்வளவுதான். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுடைய பார்வையாளர்கள் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்ததால் வந்துருந்தாங்க. நிறைய பேரை சந்திக்க கிடைச்சிச்சு. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அய்யூப் பிரதர், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சரியான நேரத்துக்கு நம்மளை அந்த இடத்துல ட்ராப் பண்ணதுக்கு. මෙන්න අපේ කටයාස් මහත්මයා ඉන්නවා. ඉතින් මේ කොයිද ගියේ ඊට කලින් අවුරුද්දකට ගියාද? කොහොමද කට්ටිය හොඳයිද? ඒ වල්ලදා මෙතෙන්ට ඒත් සෙනක තියෙනවා. නමුත් බොහෝ දෙනෙක් බයාපෝස් කරනවා, බය වුණා. ඒ අවුරුද්දේ තියෙන නිසා මේ පැත්තට දන් දීම ලේසර් අමිත් මන්දසන් කලබලෙන් ඉන්නේ අපේ ඕගනයිසර්. නමුත් කිසි කලබලයක් නැහැ. ආර්සිය පන්නලා ඉන්නේ. මිස්ටර් අමිත් කොහොමද වැඩසටහන? ආර්සියක් කියලා දෙන 50 ගානක් කීයද? ඊට මම මේ BMW එක ඕඩර් කරලා දෙනවා. මේ නෑ දාන්න ඇතුළේ දීලා කියන්නේ මේගොල්ලන්ගේ ඔක්කොම මේ ණය 50 ටික දුන්නා මං. ඔව් 50 අම්මුඩා අක්කුණ්ඩ කියන්නේ මේ ඔයිසක දාන අක්කුණ්ඩ 50 ගානේ අම්මුණා. ඊට පොයේ 50 දුන්නා. මගේ 50ට මම ඊට BMW එකක් ඕඩර් කරලා දෙනවා. ඉතින් මෙහෙමයි ඔබ දන්නේ නැතුව කියන්න තියෙන සහෝදරයා. නමුත් අද ඉතින් විශේෂයෙන්ම අපි අද මෙහෙ එවිල්ලා බැලුවාට පස්සේ මේක බලමු වතාවට අපි සහභාගී වුණා. ඉතින් අනිත් මතකත් එක්ක ඉතින් අදටම කිව්වොත් අද අපි මෙතනට එවිල්ලා බලනකොට මෙතන තියෙන තත්ත්වය අපිට පේනවා. එච්චරයි කියන්න තියෙන විශේෂයෙන්. නෑ ලයිව් නේ වීඩියෝ රෙකෝඩින් එකේ තියෙනවා. මම ඊයරා ඉදියා දැනක මම හිතුවා අද දවසේ මෙච්චර සෙනගක් එන්නේ නැති කියලා. කියන අවුරුදු උත්සවයේ තියෙනවා. ඒ වගේ ලොකු වැඩසටහනක්. ඒ කියන්නේ ගිය පාරත් අපි මේ වගේ වැඩසටහනක් තියෙද්දි අපි 220ක් වගේ ගෙනවා. අද RCA බන්නලා ඇවිල්ලා අපිටම මේව කරන්න බෑ. අපි විශේෂ අවස්ථාවක් දෙනවා. ගුණ ගැනීමක් දෙන එක හදිමු. ඒක තමයි ඉන්ෂාල්ලා. ඒක ඔක්කොම ක්ලෝස් කරලා අපි ඒක හදිමු.
මෙතන ඉවර වෙනවා. අපි ඒක හැමෝටම පේන්න අපි මෙතන ඒක තියලා. තමයි. හරි. ඕකේ. මේක මේ අමිත් අතනෙන් හටි ආවට පස්සේ කරමුනේ.